அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. புனித குர்ஆனில் பல இடங்களில் மனிதர்களுடன் இணைந்து வாழும் விலங்குகளைப் பற்றிய குறிப்புகள் உள்ளன. குதிரை, கழுதை, கோவேறு கழுதை போன்றவை குறித்து குர்ஆன் குறிப்பிடுகிறது. இத்தகைய குறிப்புகளிலிருந்து இந்த விலங்குகள் அனைத்தும் மனிதர்களின் பயன்பாட்டிற்காகவே படைக்கப்பட்டவை என்பது தெளிவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலங்குகளை வளர்த்து பயணம் மற்றும் உணவு போன்றவற்றிற்காக பயன்படுத்தியதாக ஹதீஸ்களிலிருந்து தெளிவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் வைத்திருந்தார்கள். அவற்றின் பாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவரது குடும்பத்தினர் பயன்படுத்தினர். இவற்றிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது: விலங்குகளை வளர்ப்பதில் எந்த தவறும் இல்லை. கட்டி வைப்பது, கூண்டில் அடைப்பது, பால் கறப்பது போன்றவை எதுவும் கொடுமையின் பட்டியலில் வருவதில்லை. இதேபோல் நாம் பாசத்துடன் வளர்க்கும் விலங்கு பூனை. பூனையுடன் மென்மையாக பழக வேண்டும். பல மகான்கள் பூனைகளை பாசத்துடன் வளர்த்ததை காணலாம். இவற்றுடன் உயிரினங்களாக மனிதாபிமானத்துடன் மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கற்பிக்கிறது. மனிதர்களிடம் இருப்பதைப் போலவே விலங்குகளிடம் கொடூரமாக நடந்து கொள்வது தண்டனைக்கு காரணமாகவும், பாசத்துடன் அணுகுவது இறைவனின் பொருத்தத்தை பெறுவதற்கு காரணமாகவும் அமைகிறது. ஒரு பாவியான பெண்ணின் சுவர்க்க பிரவேசத்திற்கு காரணமாகவும் மற்றொரு பெண்ணின் நரக பிரவேசத்திற்கு காரணமாகவும் இருந்தது. உயிரினங்களிடம் அவர்கள் கையாண்ட அணுகுமுறையை பொறுத்து இருந்தது என்று திரு ஹதீஸ் கற்பிக்கிறது. இந்த பாசமிகு பூனைகள் நம்மிடம் வரும்போது சில செய்திகளை தருகின்றன. அவை அல்லாஹுவின் அருள்களை நினைவூட்டுகின்றன. பசியால் வாடி நம்முன் தோன்றும் பூனையின் மூலம் 5 வேளையும் தேவைக்கும் தேவையற்றவற்றிற்குமாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய ரிஸ்கை, அதாவது உணவு, வீடு, உடை, வாகனம் போன்றவற்றை நினைவூட்டுகிறது. இதன் மூலம் இறைவனை நோக்கிய சிந்தனையை வலுப்படுத்தவும் முடியும். மேலும் இந்த பூனைகள் தனது பிறரின் தேவைகளை தனது தேவைகளைப் போலவே கருத வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கின்றன. இந்த பண்பு வரும் வரை ஒருவரும் உண்மையான விசுவாசியாக முடியாது என்று திரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். மேலும் உணவு தேவைப்படுபவருக்கு உணவு வழங்குவது என்ற தான தர்மத்தில் முதன்மையான மகத்தான செயலை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த பாசமிகு விலங்குகள் இறைவனை நோக்கிய பயணத்தை குறைக்கும் உதவி குறிப்புகளுடன் நம்மை அணுகுகின்றன. பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு நிகழ்விலும் அல்லாஹுவை நோக்கி பார்க்கும் வழி உள்ளது. இத்தகைய வாழ்க்கையை நடத்துவதன் மூலம் வெற்றியாளர்களில் ஒருவராக இருக்க இறைவன் உதவட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். பிரார்த்தனையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.